ஹலோ. சொல்லு, என்ன விஷயம்? நாளைக்கு ஆத்துல சிவாவும் அவங்க ஆளுங்களும் வரதா தகவல் கிடைச்சிருக்கு. நான் 2 பேரும் அனுப்பிச்சு வைக்கிறேன். இல்ல, நீ வந்தாதான் அது கரெக்டா இருக்கும். சரி, வை. கடந்த 3 மாசத்துல 40 கூட நடந்தது. இதுக்கெல்லாம் காரணமே இந்த கேங் தான். இந்த கேங்கோட லீடர் தாஸ். தாஸுக்கு லெஃப்ட் ரைட் எல்லாமே இவன் தான். இன்னும் 2 நாள்ல உங்களை என்கவுண்டர் பண்றோம். அவன் தப்பிச்சிட்டான். போய் பின்னாடி இருக்கான பார்ப்போம். நான் எப்படி இங்க வந்தேன்? நான் தான் இங்க உன்னை கூப்பிட்டு வந்தேன். நீ இப்போ டைம் டிராவல் பண்ணி வந்திருக்க. இல்ல, புரியல. உன் வாழ்க்கையில இன்னும் 1 நிமிஷம் நீ இருந்திருந்தா நீ செத்து போயிருக்க. உனக்கு சொன்னா புரியாது. நீயே பாரு. நான் நேரா விஷயத்துக்கு வரேன். உன் வாழ்க்கையை திரும்பி மாற்ற உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். அதில் நீ திரும்பி வாழ்றதும் இல்லை பழைய வாழ்க்கையை தேடி போகிறதும் உன் கையில் இருக்கு. நான் இன்னைக்கு தான் தாஸை சந்திச்ச முதல் நாள். ஒன்று, நான் அவனை பார்க்கக்கூடாது, அப்படியே பார்த்தாலும் அவன் கூட பேசக்கூடாது. பிரதர், ஒரு நிமிஷம். காரை விட்டு போறீங்க பாருங்க. கடையில் ஏதாவது வேலை இருக்குமாண்ணா? பண்ணும்போது டைப் பண்ணணும், லூஸ் பண்ணும்போது லூஸ் பண்ணணும், மாற்றி பண்ணக்கூடாது. இவன் வேற வரானே. என்னன்னாச்சு? நானும் டெய்லி வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறேன். நீ இன்னைக்கு கட்டுறேன் நாளைக்கு கட்டுறேன்ற. எப்போதான் கட்டுவீங்க? அண்ணா, இன்னும் 2 நாள் டைம் கூடண்ணா. பொருள் டெலிவரி ஆனவுடனே அமௌண்ட் செட்டில் பண்ணுறேண்ணா. உனக்கு இன்னும் 2 நாள் தான் டைமு, இல்லைன்னா வீட்டில் போஸ்ட் விட்டுருவேன். ஹலோ. ஏய், டியூஷன் ஃபீஸ் அனுப்புறேன்டா. ஏன்டா அனுப்பல? எப்படா அனுப்புவ? 1 வாரமா கேட்டுட்டு போன வை, சும்மா நோய் நோய். எதிர்கடையெல்லாம் கரண்ட் இருக்கு, நம்ம கடையில கரண்ட்டை காணோம். பீஸ் கேரியர் போயிட்டு போறாங்க, சும்மாவே நிக்கிறா. இதனால இந்த உள்ள போய் பாடுறா. ஆனா ஏதாவது கேளுண்ணா. என்ன கேட்கறது? பில்லு டேட்டு முடிஞ்சு 10 நாள் ஆகுது. அவர் நமக்காக தான் இவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்டாரு. வர வேணுமா ஏதாவது சொல்லணுமா? தம்பி, கொஞ்சம் வீட்டு கரண்ட் பில்லாவது பார்த்து கட்டுப்பா. ஹலோ, சொல்லுமா. ஏய், சங்கத்துக்கு நான் காசு கேட்டே இருந்தேனடா. ரெடி ஆயிடுச்சா இல்லையா? காசா? அனுப்புறேன், வைமா. இப்போ என்கிட்ட கையில காசு இல்லை என்கிட்ட. ஏய், போன வாரமே அந்த மேம் வந்து கத்திட்டு போனாங்கடா. என்னதான்டா? போன வை, சும்மா நோய் நோய். சரி, நீ கடையை பார்த்துக்க, நான் வெளியே ஒரு வேலையை போயிட்டு வரேன். என்னடா கடையை போட்டு வெளியே உட்காந்துருக்க? தம்பி, கடவுள இருக்கப்பா, வெளியே போறேன். அவனும் இதோ வாடகை தரேன்னு 5 மாசத்துக்கு மாதிரி ஏமாத்தி சுத்திட்டு இருக்கிறான்ப்பா. இதே மாதிரிலாம் பண்ணி இருந்தா கடைசாவி எடுத்துருவாப்பா. நான் கூட்டிட்டு போயிருந்தேன். வாடகை கொடுத்து அவரை. அப்புறம் வாழ்க்கைலாம் எப்படி போகுது? 5 வருஷத்துல கடைக்கு ஓனர்லாம் ஆயிட்ட. 5 வருஷத்துல கடனுக்கு தான் நான் ஓனர் ஆனேன். நீ தான் எனக்கு ஏதோ வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் சொல்லி என்னை இப்படி மாற்றி விட்டேன்.
சாகந்த உன்ன சிக்கன் சாஸ் தந்து காப்பாற்றணும் தப்பு தான் போலையே. எங்கே போனாலும் காசு காசு காசு. வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா எங்கள் அக்கா, கடைக்கு வந்தால் லோனு தண்டல். இது வாழ்க்கையை வாழவே பிடிக்கல எனக்கு. வாழ்க்கையில் ஒரு 5 நிமிஷம் மாற்றனால உன் வாழ்க்கையே மாறணும்னு நீ நினைக்கிறியா? அதே 5 நிமிஷம் உன் பழைய வாழ்க்கையை நினச்சிப்பாரு, அப்போ புரியும். கடைசி வரைக்கும் நீ நல்லவனா வந்து உன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுல தான் உன் வாழ்க்கையை அடங்கியிருக்கு. நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம், நீ யாரு? இந்த உலகத்தில் எல்லா மனிதனுக்கும் அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதை மாற்றி அமைக்கிறதும் இல்லை அதே வாழ்க்கையில் இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்கு.